வணக்கம். உங்கள் பானமாக பேசுகிறேன். சந்தனா டெய்லரிங் ஷாப்பில் இருந்து உங்களுக்கு இன்றைக்கி பாடம் ரெண்டாவது வகுப்பு இன்றைக்கி நான் எடுக்கிறேன். ராணி உரை அது இப்போ அளவு எடுக்கிறதையும் வெட்டுறது எப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள். இது ஒரு அளவு. இதில் உயரம் எவ்வளவு, அகலம் எவ்வளவுன்னு எடுக்கிறோம். இப்போ இது இதுலேயே தலானி உரையிலே 3 வகை இருக்குது. ஒன்று போல்டிங் உள்ளது, இந்த மாதிரி போல்டிங் உள்ளது வரும் ஒரு உரை. ஒன்று ஃப்ரீல் வரும், சுற்றி ஃப்ரீல் வரும், அது பழைய மாடல். அதுக்கப்புறம் கயிறு கட்டுறது. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி கயிறு 2 பக்கம் கயிறு கட்டுறது. இந்த மாதிரி 3 மாடலில் இருக்குது இந்த தலானி உரை. இப்போ உங்களுக்கு முதல்ல கயிறு கட்டுறதை பற்றி சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் போல்டிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா இந்த போல்டிங் பண்ணுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். இப்போ எப்படி எடுக்கிறதுங்கிற அளவு எடுக்கிறது இப்போ சொல்கிறேன். இதுதான் தலானியோட அளவு. இப்போ நீட்ட சைஸில் நம்ம தலானியோட உயரத்தை எடுத்துக்கிறோம். உயரம் 23 இருக்குது. நம்ம மேலே பட்டிக்கு மேலே உருட்டியை படித்து அடிக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு விட்டுருவோம். மொத்தம் 24. இப்போ இது அகலம். இந்த இது அகலம். அகலம் 14 இருக்குது. 14 இருக்குது அகலம். அப்போ 14ங்கிறப்ப இங்கிட்டு அரைஞ்சி அங்கிட்டு அரைஞ்சி தையலில் பிடிப்போம். அப்போ 15 வச்சுக்கணும். இப்போ சொல்கிறேன். உயரம் இது உயரம். உயரம் 23 இருக்குது. 23ங்கிறப்ப 1 இன்ச்சு பட்டி மடிக்க 24. உயரம் 24. அகலம் 14 இருக்குது. இந்த அகலம் 14. 14ங்கிறப்ப இந்த சைடு அரைஞ்சி இந்த சைடு அரைஞ்சி தையல் பிடிச்சிடுவோம். கூட பிடிச்சாலும் கூட ஒரு அரைஞ்சி, ஆனால் ரொம்ப தேவையில்லை. 14ங்கிறதுல 15. அகலம் 15, உயரம் 24. இதுதான் தலானியோட உயரம் அகலம். இப்போ இதை எப்படி எடுக்கிறதுன்றதை சொல்கிறேன். இதுதான் தலானியோட அளவு. இதுதான் அளவு. இது போல்டிங் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது கயிறு வைக்கிறது. இப்போ நான் லைனிங் கிளாத்லேயே உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்படி எப்பயும் நம்ம மடித்து போடுற மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு இப்படி துணி இப்படி மடித்து போடணும். இந்த பக்கம் வெட்டுக்க. உயரம் 24. அகலம் 15. இதில் இருக்குது. இப்போ என்ன செய்யணும்? உயரம் அகலம் எடுத்தாச்சு. இப்போ இதை என்ன செய்ய போகிறோம்? இந்த 1 இன்ச்சு விட்டுருக்கோம்ல மேலே, இந்த 1 இன்ச்சியை இப்போ மடித்து தைக்கணும். இந்த 1 இன்ச்சு இந்த இடத்துல இப்படி அடித்து போல்டிங் தைக்க. கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ இந்த 1 இன்ச்சு மடித்து தைச்சிட்டாங்க. வெட்டுறது பார்த்துக்கிட்டிங்களா? இது ஈஸியானதான். தலானின்னா ஒரு தலானியோட உயரம் அந்த மேல் அகலம் இது எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த உயரத்தையும் அகலத்துலேயும் இப்போ மேலே 1 இன்ச்சு பட்டி வச்சு மடித்து அடிக்கப்பாங்க. இதை இந்த முனி பீஸை எப்பயுமே பீஸில் இப்படி ஒரு தேய்ச்சி விட்டுக்கோங்க. தையலில் அடித்தாலும் சரி, அடிக்கிறதும் அடிக்கங்க. இப்போ தேய்க்கிறது இருந்தால் தேய்ச்சிடலாம். ஏன்னா இப்படி ஒரு தேய்ச்சிட்டு இப்படி தூக்கி அந்த வெட்டுக்கு நேரம் கரெக்டாக இப்படி வச்சு அடிங்க. கரெக்டாக அந்த 1 இன்ச்சு அளவுக்கு. ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறது கரெக்டாக எடுத்துருக்கோம். கீழ் உயரம் பட்டிக்கு எல்லாத்துக்கும் இதிலே எடுத்துக்க. உயரத்தில் இது ஃப்ரீல் வைக்கணும்னா சுற்றிக்கு அந்த ஃப்ரீலுக்கு நம்ம பில்ட்டு பிடிச்சி சுற்றி அந்த ஃப்ரீல் வைக்கிறோம். இப்போ யார் அவ்வளோவா ஃப்ரீல் வைக்கிறதில்ல. இருந்தாலும் இந்த ஈஸியான மெத்தடை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஒரு தலானி உரைன்னா டக்குன்னு ஏதாவது துணி இருந்தால் டக்குன்னு எடுத்து ஒரு வேஷ்டியோ ஒரு ரேஷன் சேலையோ இருந்தால் டக்குன்னு அடிச்சுக்கிடுவீங்க. அதுக்கு தான் இந்த மெத்தடை உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த ஓரம் அடிச்சிட்டோம் பாருங்கள். இப்போ இதை ரெட்டையாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு
போல் வச்சு அடி. கரெக்டாக ஒன்று போல் வச்சு காட்டன் துணியாக இருந்தால் கூட வெளியில் 1 மீட்ரு 2 மீட்ரு 3 மீட்ரு வாங்கிட்டு வந்து தேவையான உரையை நம்ம வீட்டிலேயே தைச்சிக்கலாம். ரெடிமேடாக வாங்கினா ரேட் கூட வரும். இது மொத்தத்தில் வாங்கினா இது பண்ணி நம்ம வீட்டு அளவுக்கு எத்தனை உரைக்கு நம்ம பெரிய உரை தலானி இருக்கும், சின்ன தலானி இருக்கும், அந்த அளவுக்கு எடுத்து அடிச்சுக்கலாம். திருப்பி 2வது தைக்கணும். பாருங்கள் இப்படி தைக்கிறேன்றது பார்த்துக்கலாம். தெரியுதில்ல, இப்போ சுற்றிக்கு அடிச்சிட்டோம். இந்த சைடு அடிச்சிட்டோம், இந்த சைடு அடிச்சிட்டோம். இந்த சைடு ஓப்பன் இல்லாத பக்கம் இதை இப்படி பரட்டி விட்டுக்கோங்க. 10 நிமிஷத்தில் 10 வரை ஒரு வரையாக டக்கு டக்கு டக்குன்னு அடித்து விட்டுறலாம். இப்போ அடித்தாச்சு. இப்போ பரட்டி விட்டாச்சு. பரட்டி விட்டுட்டு இந்த சைட்லேருந்து நடு சென்டர், இந்த பக்கமும் அந்த பக்கமும், இந்த பக்கம் 5 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நடு சென்டருக்கு வரணும் அந்த கயிறு. இங்கே ஒரு 5 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 5 இன்ச்சு, இந்த இடத்துல தான் கயிறு வைக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடு இப்படி இதில் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உள் பக்கம் இப்போ 4 இங்கிட்டு ஒரு பீஸ் கொடுக்கணும், இங்கிட்டு ஒரு பீஸ் கொடுக்கணும். அப்போ இது 2 சேர்த்து முடி போடுறதுக்கு. இப்போ நான் வந்து 1.5 இன்ச்சு, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல இன்ச்சி கணக்குன்னா எப்படின்னு, 1.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், 1.5 இன்ச்சு அகலம் எடுத்து நமக்கு தேவையானது எவ்வளோ முடி போடணுங்கிறத அந்த நீட்டை பார்த்துக்கோங்க, தலானி உரைக்கு தகுந்த மாதிரி. இப்போ இதை 4 பகுதியாக எடுத்திருக்கேன். இதை உருட்டி அடிச்சிடுவோம். இப்படி ஒரு மடக்குங்க பொடியா, இப்படி ஒரு மடக்குது. அப்போ அந்த பிசுறு வெளியே தெரியாது. நல்லா பார்த்துக்குங்க. இந்த சைடு ஒரு மடக்கு, இந்த ஒரு சைடு ஒரு மடக்கு மடக்கி வச்சு இதை இன்னொரு 3வது தடவை இப்படி மடக்கிக்கங்க. இப்படி மடக்கையில் இந்த பிசு பூரா உள்ளே போயிடும். இப்படி ஒரு மடக்கிடுங்க. கயிறு பாவடைக்கு இப்படி தான் உருட்டணும். பாவடைகளுக்கெல்லாம் இந்த எல்லாம் உள் பாவடைக்கு இப்படி தான் உருட்டி தைச்சி கொடுப்போம். இப்போ தான் பாவடை நாடா வந்ததுனால நாடா போட்டு கொடுத்துட்றோம். அந்த பிசுரை உள்ளே வச்சு இதை மேலே மடிங்க. அப்போ தான் உருட்டையாக இருக்கும். பிள்ளைகள் கிளாஸ் முடிஞ்சு போச்சுங்க. சரி, உங்களுக்கு 2வது நாள் பாடம், இதை எடுத்துருவோம். ஜாக்கெட் தைக்கிற பிள்ளை வேகமாக தீபாவளிக்குள்ளே ஜாக்கெட் தைச்சி போடணுன்னு வேகமாக தைக்கிறாங்க. மாடல்ஸ் எல்லாம் தைக்கணும் அப்படின்னு. இன்றைக்கி நேற்று வெட்டினவங்க இன்றைக்கி தைச்சிட்டு வந்து போட்டு காமிச்சாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், சரி நம்ம நல்லா தைக்கிறோம் அப்படிங்கிறது. இப்படி 4 பீஸாக வெட்டிக்கணும். 4 பீஸாக வெட்டிட்டோம்னா இதை உள்ள கூடி, இந்த பீஸில் இப்படி உள்ள கூடி பாருங்கள், உள்ள கூடி இப்படி வச்சுக்கணும். அதே மாதிரி இங்கே ஒரு பீஸ் உள்ள கூடி வச்சுக்கணும். இங்கிட்டு 2 அங்கிட்டு 2 இப்படி உள்ள கூடி வச்சு ஒரு 2 அடி 3 அடி அந்த இடத்துல
அப்புறம் இந்த இடத்துக்கிட்ட நல்லா பாருங்க, இந்த இடத்துக்கிட்ட இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த அந்த இடத்துல ஒரு ஒரு பீஸு இப்படி எடுத்து எடுத்து இலையாடி இலையாடி எப்படி தைச்சிருக்கு பாருங்க. தெரியுதா? இப்படி இந்த அந்த மார்க் பண்ண இடத்துல தைச்சிடணும். அதே மாதிரி இந்த சைடு உள்ள கூடி இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த மார்க் பண்ணியிருக்குல்ல, இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க். உள்ள கூடி தான் வச்சு தைக்கணுமா. இப்படியே தூக்கி தூக்கி 2 தடவை அடிச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து இந்த மார்க் பண்ணிக்கிட்டது இப்படி எடுத்து எடுத்து இலையாடிட்டோம்னா கொஞ்சம் ரஃப் அடித்த மாதிரி இருக்கும். தையல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இழுத்து கட்டுறப்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுதான் கயிறு கட்டுற தலாணி உரை. பாருங்க எப்படி இருக்கு. சரி சேப்போம் கரெக்டாக ஒரே லெவலாக இப்படி எடுத்துடணும். இப்படி தைச்சிட்டு இது பண்ணி பரட்டி விட்டுட்டு இதுதான் தலாணி உரை அமைப்பு. அடுத்து நான் சொன்னது இந்த போல்டிங் உயரம், போல்டிங் வச்சு தைக்கிறது. இந்த மாடலும் இருக்குது. இந்த மாடல் எப்படின்னா உயரத்தை இந்த பக்கம் கூட்டி திருப்பி இதை போல்டிங் பண்ணி மடிக்கிறது. இது கயிறு வைக்க வேண்டியதில்லை. இது வந்து போல்டிங் மாடல். பாருங்கள், உள்ளே வந்து கம்மியாக வச்சு மேலே இந்த பீஸ் கொஞ்சம் பெரிய பீஸாக வச்சு இதை அப்படி மடித்து தைக்கிறது. ஆனால் அளவெல்லாம் ஒன்று தான். ஆனால் இந்த மூடி போடுறதுக்கு மட்டும் 2 இன்ச்சு 3 இன்ச்சு கூட வச்சு இதை மடிக்கணும். மடித்தோம்னா இந்த சைஸில் வரும். இன்னொன்று வந்து ஃப்ரீல், இது சுற்றி ஃப்ரீல் வச்சு அடித்து இது பண்ணுறது. அதெல்லாம் வேலை இழுக்கும். இருந்தாலும் இப்போ யாரும் அவ்வளோ விரும்புறதில்ல. இந்த 2 தலாணி ஓடுற மெத்தேடு தான் இப்போ எல்லோரும் போடுறாங்க. அதனால் இது 2 உரையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன இதுக்கு வந்து பின் உயரத்தை கூட்டி இதை ஃபோல்டிங் பண்ணணும், அவ்வளோதான். இதில் வந்து 4 பக்கம் அடிச்சுட்டு அந்த கயிறு கொடுக்கணும். இதான் தலாணியோட இது 2வது நாள் பாடம். பார்த்துக்கங்க. பார்த்துட்டு தைச்சு பாருங்கள். தைச்சு பார்த்துட்டு எதுவும் புரியலன்னா கமாண்டில் கேளுங்க, உங்களுக்கு விளக்கமாகவே சொல்லித்தாரேன். இப்போ அதான் இந்த என்கிட்ட வர்ற பிள்ளைகள்ட்டையும் பொறுமையாக தைக்க சொல்லி அதுகளை போட்டு பார்க்க சொல்லி கொண்டாந்து இன்றைக்கி ஒரு பிள்ளை போட்டு வந்து 2 பிள்ளைகளும் காமிச்சிச்சுங்க. அப்போ ஜாக்கெட்டே கரெக்டாக இருக்குமா, எங்களுக்கு கழுத்து மட்டும் பெருசாக இருக்குது. அப்போ கழுத்து வைக்கணும்னா 5.5 வச்சதை 5 வைங்க முன் கழுத்துக்கு. ஏன்னா ஒரு சிலருக்கு முன் கழுத்து இறங்கிச்சுன்னா தூக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் ஒரு உடம்பு எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஒரே முதல் சட்டையிலேயே நல்லா நச்சுன்னு தைச்சிருச்சுங்க. அந்த மாதிரி புரிகிற மாதிரி தெளிவாக தான் சொல்லித்தாரேன். நீங்களும் இப்போ சொல்லி கொடுக்குறத வீட்டில் உட்காந்துக்கிட்டே அளவுகளை சொல்கிறேன்ல, தலாணி உரைக்கு எப்படி அளவு எடுக்கணும், அகலம் எப்படி எடுக்கணும், உயரம் எப்படி எடுக்கணும், இதை பார்த்து குறித்து வச்சு எழுதுங்க. இல்லை உங்கள் வீட்டு உரையிலே அந்த டேப் எடுத்து அளந்து உயரம் எவ்வளவு அகலம் எவ்வளவு பார்த்து அது மாதிரி வெட்டுங்க. துணியை போட்டு வெட்டி தைச்சு பாருங்கள். ஒவ்வொரு நாள் நான் சொல்கிற பாடங்களை நீங்கள் தைச்சாலே கிளாஸுக்கு வந்து பழகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னால் முடிஞ்ச நேரம் இப்போ கிளாஸை முடிச்சுட்டு நான் கடையை மூடிட்டு தான் உங்களுக்கு வீடியோவே எடுக்கிறேன். ஏன்னா நம்ம போட்டு விடுவோம். இதில் ஒரு 10 பிள்ளைய பழகிக்கிறாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இதை உங்களுக்கு சொல்லித்தரேன். பழகிக்கங்க நல்லபடியாக. 2-3 பிள்ளைய கேட்டிருந்தாங்க, லாங்கு போகிறாக்கு ஒரு நாள் போட்டு விடுங்கம்மா, நாங்கள் விட்டுறணும். சாரீஸில் நீங்கள் நிறையா உங்கள் பேத்திகளுக்கெல்லாம் தைச்சி தரீங்கள, அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு நாள் வீடியோவில் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி, சரிம்மா ஒரு நாள் போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன உங்களுக்கு என்ன விருப்பமோ என்ன தெரியலையோ கேளுங்க, புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். எல்லா மாடல்ஸும் எனக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன மாடல் வேணுமோ சொல்லி தந்துடுறேன். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் பானம்மாவுக்கு ஆதரவு கொடுங்க. எவ்வளோ பேர் பார்க்குறீங்க, எவ்வளோ பேர் பயனடைங்கிறது எனக்கு தெரியும். அதுக்காண்டி தான் உங்கள்கிட்ட இதை சொல்கிறேன். வணக்கம்.